அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் ஆசிகளும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வணங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரும் ஜிகேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, கிராம தேவதைகளுடைய வழிபாடு அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அவசியம்னா ஏன் அது கும்பிடுறதுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்குவோம். கிராம தேவதைகள் அப்படிங்கிற ஒண்ணு அப்ப டவுன்ல இருக்கவங்க கும்பிட வேண்டியது இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். எல்லாரும் ஒரு காலத்துல கிராமத்துல இருந்து நம்ம நகரத்துக்கு வந்திருப்போம். எல்லாரும் ஆள் மனசுலயுமே அந்த கிராமம்ங்கிறது ஒண்ணு இருக்கும். எனக்கு கிராம தேவதைகள் இல்லைன்னு சொல்லி நம்ம யாரும் சொல்லிட முடியாது. அதுக்கான கிரக அமைப்புக்கான காரண கிரகம் எது அப்படின்னா சனியும் புதனும். இந்த ரெண்டு கிரகங்களுடைய அமைப்பு தான் கிராம தேவதையை அவர் கும்பிடக்கூடிய சக்தி அவருக்கு உண்டா இல்லையா, கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா அப்படின்னு என்னுடைய ஆய்வுல, என்னுடைய பார்வையில எனக்கு என்ன சரின்னு பட்டதோ, நான் பலருக்கு சொல்லி என்ன சரியாக இருந்ததோ அதை இந்த பதிவா பண்றேன். நான் ஜாதகம் மட்டும் பாக்குறது இல்ல, அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், கோவில் பிரச்சனம் சொல்லி பிரச்சனைகளுடைய வகைகள் நிறைய பார்க்கிறேன். அதோடைய அனுபவத்துல கிராம தேவதையுடைய வழிபாடு மிக 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 அவசியம். நீ எங்க சுத்தினாலும் ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்து உங்க மனச்சுமை இறக்கி வச்சே தீரணும். தனிப்பட்ட முறையில ஒரு கிராம தேவதை அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் ஆழமா இருக்கும். கிட்டத்தட்ட குலதெய்வத்துக்கு அடுத்த லெவல்ல அவங்க இருப்பாங்க. தெய்வங்கள் நிறைய வகை இருக்கு. அதுல குலதெய்வம் இருக்கு, வீட்டு தெய்வம் இருக்கு, ஊர் தெய்வம் இருக்கு. அதுல கிராம தெய்வம்ங்கிறதும் வரும். சில நேரத்துல கிராமங்கள்ல கடுமையான தீமைகள் நடந்து வருதுன்னா அந்த கிராமத்துக்கு சாந்தி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, கிராம சாந்தின்னு. ஒரு புதுசா ஒரு கோயில் கட்டுறதுக்கு முன்னால வாஸ்து பூஜை பண்ற மாதிரி கிராம சாந்தி பூஜையை பண்ணித்தான் அந்த கோயிலை கட்டலாம். இந்த கிராம சாந்திக்கான விஷயங்கள் கிராம தேவதைகளை அமைதிப்படுத்திருக்கும். அப்பதான் கோயிலை கட்ட முடியும்னு அர்த்தம். சார், எனக்கு மனக்கவலை தீரவே மாட்டேங்குது, நிறைய கோயில் போயிட்டு வந்துட்டேன்னா, உங்க மனச்சுமையை இறக்கி வைப்பதற்கு சரியான இடமாக இருப்பது கிராம தேவதை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. குலதெய்வத்தை போய் கும்பிட போறோம். அந்த குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு முன்னால அவரு தன்னுடைய கோவில்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ தள்ளி போறாரு. அங்க ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு கிராம தேவதையை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அங்கங்க கும்பிட்டு அப்படியே குலதெய்வத்துக்கு போறாரு. வந்த அபிஷேகம் பண்ணி அந்த குலதெய்வத்துக்கு ஊத்தும் போது அது மறுபடியும் புத்துணர்ச்சியோடு இருக்கு. இன்னும் நிறைய இடங்கள்ல, நிறைய கோயில்கள் பாத்தீங்கன்னா சுத்தி உள்ள கிராம தேவதைகளுக்கு பூஜைக்கு கொடுத்துதான் தன்னுடைய குலதெய்வத்தையே கும்பிடுறாங்க. ஒரு தனிநபருடைய மனச்சுமையை அல்லது தன்னுடைய குடும்பத்துடைய மனச்சுமையை இறக்கி வைக்கணும்னா தான் பிறந்த அல்லது தான் வளர்ந்த கிராமத்துல இருக்கிற கிராம சாந்தி இல்ல தெய்வத்தை சமாதானப்படுத்தாம பெரிய அனுகிரகமும் சமாதானமும் ஆகாது. மனச்சுமை இறங்கணும்னா உங்க கிராம தேவதை கும்பிட்டாகும். இன்னும் ஒரு 2-3 குறிப்பை சொல்லுவோம். ஒரு குறிப்புல கிராமத்துல மழை வெள்ள அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்க என்ன செய்வாங்க, அங்க 2 முக்கியமான விஷயம் வச்சிருவாங்க. ஊர் எல்லையில கூடிய ஐயனார் கோயில இருந்து மண் குதிரை எடுத்துட்டு அந்த ஊரை புறம் சுத்தி வந்து அந்த கிராமம் புறம் விழா கோலம் பூண்டு திருப்பி அந்த குதிரை கொண்டு ஐயனார் கோயில வச்சவனே மழை வர்றத பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கிராம தேவதையுடைய அனுகிரகம் கிராமம் நலமாக இருப்பதற்கும், ஒரு முக்கியமாக ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கும் அந்த வழிபாடு அவசியம் தேவைப்படுது. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சில கோயிலுக்குள்ள முளைப்பாரின்னு சொல்லக்கூடிய நவதானிய பயிர்களை வளர்த்து அதை அந்த ஊருக்குள்ள சுத்தி வந்து அங்க இருக்கிற மாரியம்மன் எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணி அதை ஒரு இடத்துல புதைச்சு வச்சு வருவாங்க. இந்த விஷயத்துல என்னுடைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, முளைப்பாரிக்குன்னு வளர்த்த அந்த நவதானிய செடிகளை
14 நாளோ 21 நாளோ வளர்த்ததுக்கு பின்னால ஊர் சுத்தி வந்து அதை தண்ணியில புதைக்கிற அந்த நேரத்துல 95% பேருக்கு மேல, கிராமங்களுக்கு மேல மழை வந்திருக்கு. அப்ப மழையை அழைத்து வரக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னா, இந்த முளைப்பறி ஏற்படுத்தக்கூடிய நவதானியங்களுக்கு உண்டு. ஒரு ஆய்வாளருடைய அறிக்கையை நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. மழை மேகத்துடைய ஓட்டத்தை மாமரங்கள் மாந்தோப்பு திசை திருப்பி விடும் அப்படின்னு படிச்சேன். அதே மாதிரி இன்னொரு குறிப்புல மழையே வராத ஊர்கள்ல முளைப்பாரின்னு சொல்லக்கூடிய திருவிழா மழை வர வைக்கிறதையும் கேட்டிருக்கு. இப்ப கிராமத்துக்குன்னு பிரசனம் பார்க்க கூட்டி போகும்போது அங்க ஒரு நீர் வளம் செல்வ வளம் குறைந்து இருந்ததுன்னா முளைப்பாரி திருவிழா எடுத்துங்க, ஒரு திருவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுல அதை செஞ்சு முடிச்சு குறைஞ்சபட்சம் 45 to 50 நாளுக்குள்ள மழை வந்திருக்கு. குடும்பம் அந்த கிராமம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அதனால ஒரு குடும்பம் கவலை இல்லாம மேல வரணும். ஒரு கிராமம் எல்லா செல்வ வளமும் அடைவதற்கும் கிராம தேவதைகளோட வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பிரசனத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு பிரசனத்துக்கான நீங்க எந்த பிரசனத்தாலும் தேர்ந்தெடுத்துங்க, அந்த பிரசனத்துடைய லக்னம் அன்றைய நாளுடைய சனியின் பார்வையிலையோ சனி மீதோ அமைந்து விட்டால் கிராம தேவதை நீங்க கூப்பிட்டா வரும், அனுகிரகம் பண்ணும். நீங்க எடுத்து வைக்கிற அந்த சோழி இலக்கணத்துக்கோ இல்ல ஒரு சொர்ண இலக்கணத்துக்கோ சனியுடைய தொடர்பு எந்த சூழ்நிலையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிராம தேவதையோட அனுகிரகம் சுத்தமா இல்லை. உங்க கவலை உங்களை அப்படியே முதுகுல தூங்கிக்கிட்டே இருக்கும். விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் தூங்கின மாதிரி உங்க கவலை தூங்கிட்டு இறக்கி வைக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்ப நாங்க பிரச்சனை பார்க்கும்போது குலதெய்வ அனுகிரகம் கிராம தேவதை அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போனோம். அந்த கிராம தேவதைக்கு நான் போய் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க அப்படின்னா சனி புதன் சேர்க்கையோ சனி புதன் பார்வையோ இருந்தா செய்யாதீங்கன்னு சொல்றேன். செஞ்ச மேலும் தீட்டுகள் வரும். நீங்க வைக்கக்கூடிய பிரச்சனை லக்கணத்துல அஷ்டமாதிபதி வந்தாலும் இல்ல செவ்வாய் வந்தாலும் இல்ல சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் கிராம தேவதைக்கு பரிகாரம் பண்ணாதீங்க, வழிபாடு பண்ணுங்க, அது போதும். எந்த சூழ்நிலையும் பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கணும். அது சொன்னா பண்ணுங்க, இல்லைன்னு தேவையில்லாம பண்ணாதீங்க. இல்லையா பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு ஒரு நண்பர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு, மன அமைதி இல்லை அவருக்கு. யார்கிட்ட சொன்னாலும் ஒரு அரை மணி நேரத்துல போர் அடிச்சிருக்கு வாழ்க்கை. 52 வயசு ஆயிடுச்சு. அவர் ஒரு நாள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது பேச்சு வாக்குல கிராம தேவதையை பற்றி பேச்சு வந்துருச்சு. இந்தியா வரும்போது பேசுவோம்னு சொல்லி இந்தியா வந்துட்டார். வரும்போது பேசுறாரு. அவருக்கு போட்ட அந்த பிரசனத்துல லக்கணத்துல சனி வருது. கிராம தேவதை அனுகிரகம் நல்லா இருக்கு. உங்களுக்கு கிராம தேவதையில ஒரு 3-4 தேவதை போயிட்டாங்க. எத்தனை தேவதை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனி எத்தனை நவாம்சத்துல இருந்து பாக்குறாரு லக்கணத்தை. லக்கணம் எத்தனை நவாம்சம் கடந்திருக்கு, லக்கணம் எத்தனை நவாம்சம் இருக்கோ அத்தனை கிராம தேவதை அங்க இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த அனுபவத்துடைய உணர்வை புரிஞ்சுக்க முடியும். அப்ப எனக்கு 3 நவாம்சம் சனி லக்னம் கடந்திருக்கு சனியின் பார்வையில. உங்க கிராம தேவையில 3 கோவில் இருக்கும். 3க்குமே போய் பொங்கல் வச்சு துணி வாங்கி கொடுத்து எண்ணெய் வாங்கி உடம்பெல்லாம் சாமிக்கு தேய்ச்சி விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்லி அவர் ஊரு காவல் தெய்வத்துக்கு ஒரு 5 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறாரு, துணிமணி வாங்கி கொடுக்குறாரு, பொங்கல் வைக்கிறாரு, அதை தடபுடல பண்ணிடுறாரு. ஒரு 20 நாள் கழிச்சு அவர் மறுபடியும் ஊருக்கு அமெரிக்கா போயிடுறாரு. போயிட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு. தன் வாழ்நாளையே அவ்வளவு நிம்மதியை நான் தூங்குனதே இல்லை. முதல் முறையை பூஜை போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் என்னோட தூக்கம் நீண்ட நேர தூக்கமா இருக்கு, நிம்மதியை ஃபீஸ் பண்றேன், சாதிச்ச மாதிரி உணர்றேன்றார். இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்தவங்க நிறைய இருக்கிறாங்க. குலதெய்வ அனுகிரகத்துக்கு அடுத்து குடும்ப தெய்வம், அதுக்கு அடுத்து கிராம தேவதை. இந்த 3மே உங்க தனி மனித வாழ்க்கை, உங்க கூட்டு குடும்ப வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்களும் அந்த மாதிரி பிரசங்கள் போடக்கூடியவங்க தான் போட்டு பாருங்க, செக் பண்ணி பாருங்க.
கிராம தேவதைக்கு போயிட்டு மட்டும் உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா சுபிச்சுமா இருப்பீங்க. நம்ம ஜிகேஸ்டோட என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜாதகம் மட்டும் இல்லை, பிரசனம் சார்ந்த கருத்துக்களையும் பதிவிட்டுக்கிட்டே வரும். அதன் மூலியமா நம்ம அடைஞ்ச அனுபவங்களை எல்லாத்துக்கும் எளிமையா சொல்லிட்டு வரோம். எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியணும், எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். யாருக்காவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்தா அவங்களுக்கு கீழே இருக்க நம்பர்ல பதிவு செய்யலாம். வரப்போற மார்ச் 28 அன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரிய கணிதங்கள் இல்லாம எளிமையான முறையில, இதுக்கு வயது வித்தியாசம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியும் ஆர்வமும் இருந்தா போதும். அப்படி படிக்க விருப்பம் இருக்குன்னு கீழே இருக்க நம்பர்ல பதிவு செய்யுங்க. ஜோதிடத்துடைய அடிப்படையை கத்துக்கலாம். அடிப்படை கத்து முடிச்சுட்டு உயர்நிலை, எனக்கு சிறப்பு வகுப்புகள் வேணும், உயர்நிலை வேணும் விருப்பம் இருக்கவங்க அவங்களும் பதிவு செய்யலாம். அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விரிவான ஆய்வு தளங்கள்ல இருந்து நாங்க என்ன கத்துக்கிட்டோமோ அதை அனுபவமா கத்துற ரெடியா இருக்கிறோம். இந்த மார்ச் 21, 22 நாள்ல சென்னையில நேரடியான வகுப்புல குழந்தை பேர் ஒரு ஆய்வு அப்படிங்கிற எப்படிலாம் ஒரு ஜாதகம் குழந்தை பேர்த்து கொடுக்குறாங்க, அதுக்கு இந்த ஜாதக கிரக அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு டீட்டெயிலா நடத்துவோம். இது சம்பந்தம் நான் குழந்தை பேர் ஒரு ஆய்வுன்னு ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். 4 எடிஷன் விட்டு முடிச்சிருக்கு. அது எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சோ அதுக்கு பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் மேலும் அதைத்தான் வகுப்பா சொல்ல கொடுக்க ரெடியா இருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்கிறதுக்காக மதா பிதா குருதெய்வ ஆசைகளும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாணி ஆசைகளும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். வணக்கம்.